2 மார்க். இதுதான் நம்ம பிளவுஸுக்கான உயரம். சரிங்களா? இங்க பாருங்க 14.25. அது இங்க வரைஞ்சிருங்க. வரைஞ்சிட்டு ஸ்ட்ரைட்டா ஒரு கோடு வச்சுட்டோமா? அடுத்தது இங்க பாருங்க இப்படி வளைச்சு வச்சு கரெக்டா இந்த கழுத்து வந்து நம்ம வரைஞ்சுக்கலாம். இதுக்கான அளவு வந்து நீ இதுல இருந்தே கூட எடுத்துக்கலாம். எடுத்துக்கின்னு நம்ம இதுக்கு வந்து இந்த மாதிரி வளைச்செல்லாம் வைக்க போறது இல்ல. ஒரு ரவுண்டு கழுத்து தான் வைக்க போறோம். ரவுண்டு கழுத்து வச்சுட்டு இந்த லேஸ் வைக்க போறோம். தெரியுதுங்களா? இந்த லேஸை வந்து வைக்க போறோம். இது நல்லா மேட்சிங்கா நல்லா இருக்கும் பாக்குறதுக்கு. இங்க பாருங்க தெரியுதுங்களா? நல்லா மேட்சா அழகா இருக்கும் பாக்குறதுக்கு. கைக்கு வேண்டாம், கையில டிசைன் கொடுத்துறாங்க. கழுத்துக்கு மட்டும் இந்த லேஸ் வச்சிடலாம். ஓகேவா? இப்ப இது சும்மா ஒரு அளவுக்காக தான் இந்த கழுத்து டிசைன் நான் வரைகிறேன். ஆனா நம்ம வந்து ரவுண்டு கழுத்து தான் வைக்க போறோம். கழுத்து பாருங்க நல்லா எவ்வளவு அகலமா போட்டிருக்காங்க பாத்தீங்களா? அவங்க அப்படி அகலமா இருந்தாலும் அவங்களுக்கு வந்து ஷோல்டர்லாம் இறங்கவே இறங்காது. ஏன்னா நம்ம வந்து கட் பண்ற வாட்டம் அந்த மாதிரி. இங்க பாருங்க இங்க பாருங்க கரெக்டா இதனுடைய அளவு சுற்றளவு எப்படி எடுக்கணும்னா ஃபர்ஸ்ட் இந்த இடத்துல தான் எடுக்கணும். அதாவது ஃபுல் ஓப்பன் இருக்குல்ல, ஆம்பல் கிட்ட போய் எடுக்க கூடாது. ஃபர்ஸ்ட் இந்த இடத்துல தான் எடுக்கணும். துணி இருக்கு இல்லையா, இந்த இடத்துல எடுக்கணும். 20 கிட்ட வருதா, அப்போ ஒரு 20 அந்த மாதிரிதான் இருக்கும் நம்மளுக்கு. இந்த இடத்துல இல்ல 21 அவ்வளவுதான் இருக்கும். இங்க பாருங்க 21 தான். ஏன்னா இது நல்லா இப்படி விரிஞ்சுட்டே போகுன்றலாம் நம்மளால அளவு பார்க்க முடியாது. சரிங்களா? 21னா அப்போ 10. இங்க பாருங்க இங்க அந்த 10 கரெக்டா இருக்கு. கோட்ல வந்து 10 நிக்குதா? இதான் வந்து இந்த தையலுடைய கோடு. இது வந்து பிசுருக்கு கொஞ்சம் விட்டுட்டேன். இந்த கோட்ல வச்சா 10. நம்ம இங்க டாட் பிடிக்கிறதோட சேர்த்தா 10 கரெக்டா இருக்கும். தெரியுதுங்களா? அப்போ 10 கரெக்டான அளவு 10. எக்ஸ்ட்ரா வந்து ஒரு 1.5 இன்ச்சு. இப்பதான் நம்ம சேனல் புதுசா பாக்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம சேனல் ஆல்ரெடி நிறைய மாடல் பிளவுஸ் வீடியோ எல்லாம் போட்டிருக்கேன், போய் பாருங்க. வீடியோஸ் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. உங்களுக்கு டைலரிங் வேலையை பத்தின எந்த ஒரு டவுட்டா இருந்தாலும் நீங்க நார்மல் வீடியோஸ்ல வந்து கேளுங்க, நான் உடனே ரிப்ளை பண்ணுவேன். இது வந்து கரெக்டா ஒரு 1.5 இன்ச் தான் வச்சிருக்கேன். அவ்வளவு வச்சாலே கரெக்டா போதுமான அளவு தான் இருக்கும். ஃப்ரண்ட்டுக்கு மட்டும்தான் நம்ம கொஞ்சம் ஆழமா கட் பண்ணணும். ஏன்னா நம்ம வந்து ஸ்லீவ் வந்து வளைக்கும் போதே நல்லா, அதாவது வந்து ஸ்லீவ் எல்லாம் நீங்க ஆழமா கட் பண்ணணும். இந்த துணியை கட் பண்ணக்கூடாது. இந்த துணியை நீங்க இன்னும் ஆழமா இப்படி டீப்பா போய் கட் பண்ணிட்டீங்க அப்படின்னா, இவ்வளவு எல்லாம் வச்சு கட் பண்ணிட்டீங்கன்னா இந்த இடம் வந்து ஒரு மாதிரி இருக்கிற மாதிரி ஆயிடும். இங்க துணி விடணும், ஸ்லீவை தான் நீங்க வந்து கட் பண்ணணும். சரியா? இப்ப இந்த இடத்துல வந்து ரவுண்டு கழுத்து வச்சிடலாமா? ரவுண்டு கழுத்துக்கு இந்த லேஸ் வளைஞ்சு கொடுக்குமா அதை பார்க்கணும்ல. வளையும், நல்லாதான் வளையுது. ஓகேவா? நல்லாதான் வளைஞ்சு கொடுக்குது இல்ல? நல்லா இருக்குல்ல பாக்குறதுக்கு. இந்த லேஸ் 15 ரூபாய் தான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த லேஸ் 1 மீட்டரே 15 ரூபாய் தான். ஓகேவா? அவ்வளவுதான். நம்ம பேக்கு கட் பண்ணிட்டோம். இங்க வரும்போது லைட்டா கிராஸ் பண்ணணும், அப்பதான் ஷோல்டர் இறங்காம இருக்கும். அது எப்பவுமே நான் எல்லா வீடியோலயும் சொல்றதுதான், இந்த வீடியோல அதே தான் சொல்றேன். இங்க எவ்வளவு அகலம் வைக்கிறீங்களோ அது அப்படியே ஒரு 1/2 இன்ச்சோ 1/4 இன்ச்சோ இப்படி கிராஸ் பண்ணி விட்டுங்க. அதே மாதிரி அதுவும் இல்லாம இந்த பிளவுஸுக்கு வந்து நம்ம நாட்டும் வைக்க போறோம், அதனால ஷோல்டர் இறங்காது. நாட் வைக்கும் போது ஒரு டிப்ஸ் சொல்றேன் பாருங்க. இந்த நாட் வந்து இவ்வளவு சைஸ்ல தான் வைக்கணும். இது எவ்வளவு இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா கரெக்டா ஒரு 2 இன்ச்சு இருக்கும். இங்க பாருங்க, இங்க பாருங்க 2 இன்ச்சு தான் இருக்கு பாருங்க. தெரியுதா? 2 இன்ச்சு தான். இந்த 2 இன்ச்சு கேப்ல தான் நீங்க வந்து இந்த நாட்டு வைக்கணும். ரொம்ப மேல ஏற்றியும் வைக்க கூடாது, கீழே இறக்கியும் வைக்க கூடாது. மேல ஏற்றி வச்சீங்க அப்படின்னா கழுத்துக்கிட்ட இருக்கிற மாதிரி இருக்கும். கீழே இறக்கி வச்சீங்கன்னா ஷோல்டர் இறங்கும். ஓகேவா? ஆகாஷ் அந்த பிளவுஸ் எடுத்து அவர்கிட்ட கொடுத்து அனுப்பு. சொல்றேன், வீடியோ போட்டுருக்கான். அதான் பிளவுஸ் ரெடி ஆயிடுச்சாராம். சாரி